எக்ஸல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸ்ன்ற இந்த காலம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த சென்டென்சஸ்லாம் இருக்கு. அதில் வந்து இந்த இமெயில் ஐடியும் இருக்கு. இந்த இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரை கொடுத்து செலக்ட் பண்ணுறேன். அதில் அந்த ரேஞ்சில் டெக்ஸ்ட்டோட இமெயில் ஐடியும் மிக்ஸ் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேஞ்சில் வந்து எக்ஸ்ட்ராக்டட் இமெயில், அதாவது இமெயில் ஐடி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷனில் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் இந்த செல் ரெஃபரன்ஸை கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் அந்த செல் ரெஃபரன்ஸை கொடுத்துட்டு கமா கொடுத்தோம்னா ஓல்டு டெக்ஸ்ட், அதாவது சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் வந்து ஓல்டாக என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தரும் நியூ டெக்ஸ்ட் வச்சு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்டு டெக்ஸ்ட்டில் டபுள் கோட்டுக்குள்ள ஒரு ஸ்பேஸ், இப்போ ஸ்பேஸ் தான் இருக்குது ஓல்டு டெக்ஸ்ட்டு, அதனால் ஸ்பேஸை கொடுத்துட்டு டபுள் கோட்ஸில் ஸ்பேஸை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கம்மா கொடுத்தோம்னா நியூ டெக்ஸ்ட், அதில் ரிப்பீட் ஃபங்க்ஷனை கொண்டு வரலாம். இப்போ நம்மளுக்கு ரிப்பீட் ஆகணும், அதனால் ரிப்பீட் ஃபங்க்ஷனை கொண்டு வந்துட்டு டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் இப்போ நம்மளுக்கு ஸ்பேஸ் தான் டெக்ஸ்ட்டு, டபுள் கோட்டுக்குள்ள ஸ்பேஸை கொடுத்துட்டு கமா கொடுத்தோம்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ், இப்போ நம்மளுக்கு 100 தடவை, அதாவது 100 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகணும். அதை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துடுச்சு. இதை அப்படியே ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்குன்றத விஷுவலாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஒரு F2 கொடுத்துட்டு ஃபார்முலா வந்து ஃபங்க்ஷன் வந்து விஷுவலாக இருக்கும்போது ஒரு F9 கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த ரிசல்ட் என்னன்றத பேக்ரவுண்டில் இருக்கிறத கொண்டு வந்து காட்டும். அந்த ஃபங்க்ஷனுக்கு பிஹைண்டாக இருக்கிறத கொண்டு வந்து காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மறுபடியும் பண்ணுறேன். ஒரு F2 கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு F2 கொடுத்துட்டு ஒரு F9 கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட் தெரியும். எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்றது இப்போ தெரியுது. இப்போ வந்து இந்த ரேஞ்சு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு F2 கொடுத்து எடிட்டில் போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஃபைண்ட் ஃபங்க்ஷனை கொண்டு வரோம். இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஃபைண்ட் ஃபங்க்ஷனை கொண்டு வந்துட்டு ஃபைண்ட் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் டபுள் கோட்டுக்குள்ள அட்டுங்கிறத கொடுத்துடலாம். டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா கொடுத்தோம்னா விதின் டெக்ஸ்ட், அது இந்த சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் தான் விதின் டெக்ஸ்ட்டு. இப்போ செலக்ட் பண்ணுறேன். சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் தான் விதின் டெக்ஸ்ட்டு. அது அந்த விதின் டெக்ஸ்ட், இந்த சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷன் ரிப்பீட் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. இந்த விதின் டெக்ஸ்ட் இதிலேருந்து இந்த அட்டை ஃபைன் பண்ணணும். இப்போ எண்டில் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம்னா அந்த பொசிஷன் கொண்டு வந்துடுச்சு நம்பர்ஸு. இப்போ F2 கொடுத்து எடிட்டில் போயிட்டு ஒரு -50 கொடுக்குறோம். கண்ட்ரோல் என்டர் கொடுத்துடலாம். இப்போ F2 கொடுத்து எடிட்டில் போயிட்டு -50 -50ங்கிறது அது வந்து மைனஸ்லேயும் போயிடக்கூடாதுன்றதுக்காக இப்போ நம்ம மேக்ஸ் ஃபங்க்ஷனை கொண்டு வரோம். எண்டில் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்துடலாம். இப்போ F2 கொடுத்து எடிட்டில் போயிட்டு மேக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி மிட் ஃபங்க்ஷனை கொண்டு வரலாம். மிட் ஃபங்க்ஷன், அதில் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் மிட் ஃபங்க்ஷனோட இந்த டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷனை கொண்டு வரலாம். அதில் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் சப்ஸ்டிடியூட் ஃபங்க்ஷனில் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் இந்த செல் ரெஃபரன்ஸை கொடுத்துட்டு கமா கொடுத்தோம்னா ஓல்டு டெக்ஸ்ட், அதில் டபுள் கோட்டுக்குள்ள ஒரு ஸ்பேஸுங்கிறத கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு நியூவாக இன்னும் வேணும்னா ரிப்பீட் ஆகணும், அதனால் ரிப்பீட் ஃபங்க்ஷனை கொண்டு வரோம். அதில் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டில் இப்போ நம்மளுக்கு ஸ்பேஸ் தான் டெக்ஸ்ட்டு, அதனால் டபுள் கோட்டுக்குள்ள ஸ்பேஸை கொடுத்துட்டு கமா கொடுத்தோம்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ், அதில் ஒரு 100ன்றதை கொடுத்துட்டு டபுள் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா கொடுத்தோம்னா ஸ்டார்டிங் நம்பர்ன்றது இதுதான் ஸ்டார்டிங் நம்பர், அதாவது மேக்ஸ் ஃபைண்டு இதெல்லாம் இருக்குது, அதான் ஸ்டார்டிங் நம்பர். இது வந்து மிட் ஃபங்க்ஷனில் இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட். கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், மிட் ஃபங்க்ஷனில் டெக்ஸ்ட் ஆர்குமெண்ட்டு, இது வந்து ஸ்டார்டிங் நம்பர். அடுத்த ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா கமா கொடுத்தோம்னா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். இப்போ நம்மளுக்கு 100 கேரக்டர் வேணுன்றதை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் ரிசல்ட் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பேஸ் மட்டும்தான் ரிமூவ் பண்ணணும். இப்போ இந்த இமெயில் ஐடி எக்ஸ்ட்ராக்ட் ஆகி ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு. இப்போ F2 கொடுத்து எடிட்டில் போயிட்டு மிட் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி
இப்போ நம்மளுக்கு ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் வந்து ட்ரிம் ஃபங்க்ஷன். ட்ரிம் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு இந்த எல்லா ஃபங்க்ஷனும் ட்ரிம் ஃபங்க்ஷனுக்குள்ளே ரெஸ்ட் ஆகுது. டெக்ஸ்ட்ன்ற ஆர்குமெண்ட்டில் எல்லாமே ரெஸ்ட் ஆகுது. இப்போ எண்டில் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த சென்டென்சஸ்லேருந்து இமெயில் ஐடி மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு ரிப்பீட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த ரேஞ்சில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெனு ரிப்பன் இதெல்லாம் வந்து ஹைட் பண்ணணும்னா கண்ட்ரோல் F1 கொடுங்க, அந்த மெனு ரிப்பன் ஹைட் ஆகிடும். ஃபுல் ஸ்க்ரீனில் ஆக்சஸ் பண்ணோன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1. இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F1 கொடுத்தோம்னா அந்த டேப்ஸ் மட்டும் தெரியும். கண்ட்ரோல் F1 மறுபடியும் அந்த மெனு ரிப்பன்லாம் டிஸ்பிளே ஆகும். இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட் கீஸ் 2 பார்த்தோம். இப்போ அந்த ரேஞ்சில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்தாச்சு இமெயில் ஐடி. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.